இது மாதிரி ஒரு கலரில் இருக்கான் பையன், அவன் தான் நமக்கு வேணும். ஒன் ஷாட் வாங்கிட்டான் கைஸ். இங்கே அவன் வரமாட்டேன்றான், ஆனால் இது வருது பார்த்தீங்களா? இல்லை அடிப்போம். ஆனால் நல்ல லெவல் கைஸ். ஆனால் அப்போ நம்ம அவனை டைம் பண்ணுறப்ப எப்படியோ 200 தாண்டி தான் வந்துடுவான். அப்படின்னா பார்த்துக்குங்க, நம்ம ஃபஸ்ட் டைம் பிடிக்க போகிற ரெக்ஸ் கிரையோபாடில் தூக்கிட்டு போகிறோம். ரெக்ஸ் ஆர்மியை உருவாக்குறோம், பாஸ் ஃபைட்டுக்கு போகிறோம். இப்படி வர வர அவனுக்கு ஒவ்வொரு ஷாட்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும். வாங்கிக்கோ. சரி ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ இன்வென்ட்ரி எவ்வளோ ஸ்பீடாக டைம் ஆவான்னு எனக்கு தெரில கைஸ். அவ்வளோதான், எடுத்துட்டான் கைஸ். கடைசி ஃபீடை எடுத்துட்டான். ஃபைனலாக முடிஞ்சிச்சு. ரெக்ஸ் நம்ம கண்ட்ரோல் கைஸ். இப்போ கிரையோபாடில் ஏற்றிடுவோமா? டக்குன்னு போயிட்டு கிரையோபாடை கையில் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இவன்ட்டு என்ன கிடைக்கிது? மீட்டை தான் வச்சுருக்கான், மீட்டெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. இப்போ ஏற்றிடலாம் அவனை. மீட்டர் இருந்துச்சு, ஆனால் அது கீழே விழுந்துருமே காய்ஸ். கீழே தான் விழுவும். இங்கே தான் இருக்குது பேக்கு.